அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பார்த்தசாரதி. பாண்டிய குல பேரரசியாம் நம்ம ஊர் மீனாட்சி அவங்களுடைய வரலாறு. எல்லாருக்குமே அவங்க ஊர் மேல ஒரு தனி பெருமை இருக்கும். ஆனா மதுரை மக்களுக்கு அதுல ஒரு தனி பெருமை. எங்களுக்கு ஒரு சின்ன கருவம் கூட இருக்கு. அப்படி என்னடா அப்படின்னு கேட்டேன்னா, எங்க ஊர் மாப்பிள்ளையே சிவன் தாண்டா அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன கருவம். இப்ப ரொம்ப பெருமையோடு ரொம்ப அற்புதமா நடக்கக்கூடிய மீனாட்சி மற்றும் சொக்கநாதனுடைய திருக்கல்யாணம் சித்திரை மாசம் மதுரை மாவட்டத்தில் நடக்கக்கூடியது. மதுரையை சாக்கா வச்சு உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் மீனாட்சி. அங்கே கண்ணி அப்படின்றது அவங்களுடைய பெயர். மீனாட்சியை அவதாரம் எடுத்து தர்மத்தை நிலைநாட்டிய பெருமை இன்னும் எங்க தமிழ்நாட்டுக்கு இருக்கு. குழந்தைன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் தானே. ஆனா எங்க பாண்டிய குழந்தைக்கு குழந்தையாவே கிடைச்சிருக்கா எங்க மீனாட்சி. அப்பேற்பட்ட ஒரு பெரிய பேரு அந்த ஒரு காலத்துல மலனூர்ல ஒரு வியாபாரி இருந்திருக்காரு. தனஞ்சயன் அப்படின்ற ஒரு வியாபாரி மணலூர்ல இருந்து பக்கத்தூருக்கு வியாபாரம் செய்ய போயிட்டு வருவாரு. நைட்டோட நைட்டா திரும்பி வந்துருவாரு. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து ஒரு நாள் வரல. என்னடா பார்த்தா ஒரு காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாரு. அந்த காட்டுக்குள்ள இருந்து எப்படி வெளியே வரணும்னு தெரியல. அந்த இருட்டோடி கிடந்த காட்டுல திடீர்னு ஒரு வெளிச்சம். என்னடான்னு போய் பார்த்தவரு மும்மூர்த்திகள் சிவலிங்க மூர்த்திகள் ஒரு சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை செய்து கொண்டிருப்பதை பாக்குறாரு. இதை பார்த்து ஆடி போன அவரு பூரிச்சு போயிட்டாரு. இப்ப சாதாரண மனுஷனா என்ன நினைப்போம், நம்ம மட்டும் பார்த்தா போதும், இந்த காட்சியை நம்ம மட்டும் பார்த்தா போதும்னு நினைப்பான். ஆனா அவர் அப்படி நினைக்கல. நான் பார்த்த இந்த காட்சியை எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சவரு வேகமா ஓடி போய் அந்த மணநூரை ஆட்சி செய்த குலசேகர மன்னன் கிட்ட போய் சொல்றாரு, மன்னா நான் இந்த மாதிரி பார்த்தேன் இந்த காட்சியை அப்படின்னு சொல்றாரு. குலசேகர மன்னன் வேகமா ஓடி போய் அந்த காட்சியை பார்க்குறாரு. அங்கு மும்மூர்த்திகள் அர்ச்சனை செய்து கொண்டிருப்பதை பார்க்குறாரு. அது வரைக்கும் மதுரைன்ற ஒன்றே இல்லை, வெறும் காடா மட்டும்தான் இருந்துச்சு. குலசேகர மன்னன் இந்த காட்சியை பார்த்த பிறகு சரி சாஸ்திரப்படி இங்கே ஒரு கோயிலை கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுறாரு. அதை சுற்றி ஒரு திருநகரையும் அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமைக்கிறாரு. அந்த திருநகர் தான் நம்மளுடைய மதுரை மாநகர். அப்படி உருவானதுதான் நம்ம மதுரை. வெறும் காடா இருந்த மதுரையை நாடா மாத்தின பெருமை அந்த குலசேகர மன்னனுக்கு தான் சேரும். இறைவன் அருளால் குலசேகரனுக்கு ஒரு ஆண்மகன் பிறக்கலாம். அவனுக்கு மலையத்தோசன் அப்படின்னு பேரே வைக்கிறாரு. மலையத்தோசன் எல்லாவற்றிலும் சிறந்தவன். மலையத்தோசனுக்கு காலங்கள் கடந்தது. வரன் பார்க்க தொடங்கினார். சோழ நாட்டு அரசியாம் சூரசேரனுடைய மகளான காஞ்சனமாலை நல்ல பொண்ணு அவங்களுக்கு மனம் முடிக்கிறாங்க. சீரும் சிறப்புமா கல்யாண வாழ்வு போய்க்கிருக்கப்ப அவங்களுக்கு ஒரு தவம் இருந்துச்சு. என்னன்னா குழந்தை இல்லைன்னு. சரி இதுக்கு ஒரு வழி தேடலாம்னு சொல்லிட்டு அவங்களுடைய குலகுருவான அகத்தியர்கிட்ட போய் கேட்குறாங்க. சாமி இதுக்கு என்ன பண்ணலாம், குருவே இதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்குறப்ப அவர் யசுமேத யாகம் பண்ணுப்பா அப்படின்றாரு. 99 தடவை மலையத்தோசன் யசுமேத யாகம் பண்ண பிறகு தேவேந்திரன் காட்சியளிக்கிறாரு. அவர் புத்திர காமேஸ்வர யாகம் பண்ணுப்பா தம்பி அப்படின்றாரு. அதையும் பண்ணிக்கிருக்கப்ப ஒரு கோமகுண்டத்துல இருந்து சின்ன குழந்தை பச்சைப்பட்டு பாவாடையோடு முத்துமணி மாலை சுற்றப்பட்ட கொண்டையோடு சிற்றாடை அணிந்தவளாகவோ நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட ஒட்டியானை போட்டு கொண்டு சின்ன குழந்தை அந்த கோமகுண்டத்துல இருந்து தத்தி தத்தி தவழ்ந்து வராங்களா நம்ம மதுரையே ஆளும் பேரரசி மீனாட்சி. மீனாட்சி கிடைத்த சந்தோஷத்துல நம்ம மலையத்தோசன் நாட்டுக்கே தாளம் தர்மம்னு பண்றாராம். அதுக்கப்புறம் தான் தெரியுது இயற்கையாவே நம்ம மீனாட்சிக்கு 3 மார்பகம் உள்ளது. இதை நினைச்சு மலையத்தோசனும் நாட்டு மக்களும் கஷ்டப்படுறாங்களாம். அதுக்கப்புறம் அரிய குரல் மேல இருந்து கேட்குது, மலையத்தோசா இந்த பெண்மணியை நீ ஒரு ஆணை வளர்ப்பது போல வள, ஆணுக்கு என்னென்னலாம் செய்வியோ அதையெல்லாம் அந்த பெண்மணிக்கும் செய், உரிய காலத்துல இவளுடைய கணவனை பார்க்கும் போது இவளுடைய 3வது மார்பகம் மறையும் அப்படின்னு அந்த குரல் சொல்லுவான். அந்த 3வது மார்பகம் எதுக்கும் அப்படின்னு அந்த குரல் சொல்லுதான். இயல் இசை நாடகம் இதை முத்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் மறைஞ்சுப்பான். இதை கேட்ட நாட்டு மக்களும் மலையத்தோசனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்களாம். மதுரை பட்டாளமே ரொம்ப கொண்டாடுறாங்க அந்த இதை. அதுக்கப்புறம் இப்பதான் நம்ம கராத்தே ஃபும்ஃபு அப்படி இப்படின்னு இருக்கோம். ஆனா அப்பவே மீனாட்சி எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டாங்க. பாண்டிய குலத்தோட வேப்ப மாலையை அணிந்து கொண்டு நகர்வனம் வராங்களாம். ஒவ்வொரு இடமா போய் கைப்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே மீனாட்சியோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுச்சு. அம்மா கேட்குறாங்க, ஏம்மா இப்பயாவது நீ கல்யாணம் பண்ணிக்கிறியாம்மா? இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்கு நின்றுச்சு. அதுக்கெல்லாம் ஒரு நேரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிடறாங்களாம். அதுக்கப்புறம் அம்மா கேட்குறாங்க, எங்கம்மா போறேன்னு. இன்னும் ஒரு இடம் மிச்சம் இருக்கு, கைலாசம். சிவபெருமானை வென்று விட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய படையை திரட்டிக்கிட்டு கைலாசத்தை நோக்கி போறாங்க மீனாட்சி. நம்ம நினைச்ச மாதிரி என்ன நடக்கும்னா, சிவனை பார்த்தவொடனே அவங்களோட 3வது மார்பகம் மறையும்ல, நம்ம நினைச்ச மாதிரி வேகமா போன அவங்க சிவபெருமானை பார்த்த அந்த நொடி அவங்களுடைய 3வது மார்பகம் மறைதான். அப்பதான் மீனாட்சி நினைக்கிறாங்களாம், ஐயோ நம்மளுடைய வருங்கால கணவர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த சந்தோஷமான செய்தியை மதுரை பட்டாளமே வெகு விமர்சனையாக வீடுகள் இந்த தெருக்கள் எல்லாமே பெரிய பெரிய தோரணைகள் கட்டி பொற்பாலிகை மங்கள பொருட்கள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடப்பட்டதான் அந்த மீனாட்சி மற்றும் சொக்கநாதருடைய திருக்கல்யாணம். அப்படி தெய்வங்களே தவழ்ந்து இறங்கி விளையாடி இந்த பூமியில நம்ம பிறந்திருக்கோம்னா அது நம்மளுக்கு கிடைச்சிருக்க வரம்.
வரம். இந்த தேசமே நம்மளுக்கு கிடைச்சிருக்க வரம் தானே. எனவே ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய தேசத்தையும் தெய்வங்களையும் போற்றி வணங்குவோம். உங்களுக்கு மீனாட்சி பிடிக்கும், இல்லை நான் அந்த மீனாட்சியோட திருக்கல்யாணம் தான் பார்ப்பேன்னா வீடியோ ஷேர் பண்ணி விட்டு வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.